இப்படி கூடவா ஒரு உயிர் போகும் என்று யோசிக்கும் அளவுக்கு ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்திருக்கிறது. அண்ணன் கண்முன்னே தங்கை உயிரிழந்த துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பள்ளத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பள்ளமே தெரிஞ்சது. அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியா தான் தெரிஞ்சது. ஸ்ட்ரீட் லைட் கூட சரியா தெரியல. இந்த இளைஞரின் அழுகைக்கு பின்னால் இருப்பது 24 ஆண்டுகள் ரத்தமும் சதையுமாய் உடனிருந்த உடன்பிறப்பை பறிகொடுத்த வலி. சென்னை ஐசிஎஃப் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி குப்பன் தாயம்மாள். இவர்களுக்கு வெங்கடேசன் மற்றும் ஹேமமாலினி என்று 2 பிள்ளைகள். ஹேமமாலினி அம்பத்தூரில் தனது தோழியின் திருமணத்திற்கு அண்ணன் வெங்கடேசனுடன் சென்று திரும்பிய போதுதான் அந்த சோக நிகழ்வு நடந்திருக்கிறது. இருவரும் இருசக்கர வாகனத்தில் கோயம்பேடு 100 அடி சாலை வழியாக வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியிருக்கிறது. திருமங்கலம் 100 அடி சாலை அண்ணாநகர் 18வது பிரதான சாலை சந்திப்பு பகுதியை கடக்கும் போது தண்ணீர் மூழ்கிய 3/4 அடி ஆழ பள்ளத்தில் இருசக்கர வாகனம் இறங்கி விபத்து ஏற்பட்டது. அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி ஹேமமாலினியின் வயிற்றில் ஏறி இறங்கியதால் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி இருந்ததும் அந்த பகுதியில் தெருவிளக்குகள் சரியாக இல்லாததுமே விபத்திற்கு முக்கிய காரணம் என்று உயிரிழந்த ஹேமமாலினியின் அண்ணன் வெங்கடேசன் வேதனையுடன் கூறுகிறார். ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது, தண்ணியோட சேர்ந்து இருந்தது. அதை கவனிக்கவே இல்லை நாங்கள் யாருமே. பள்ளத்தில் விட்ட உடனே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டேன், ரைட் ஹேண்ட் சைடு விட்டேன். பின்னாடி வந்த லாரிகள் தள்ளிட்டு போயிட்டான், இடிச்சு தள்ளிட்டு போயிட்டேன். தூக்கலான்னு போனேன். தூக்குறதுக்கு வண்டியை லிஃப்டாயிடுறான். வண்டி எடுத்தான், தூக்கிட்டு போகிறதுக்குள்ள வண்டிக்காரனும் ஸ்ட்ரைட்டான். கூட இருக்கிறவங்க கொஞ்சமாக தூக்குங்க தூக்குங்க, நான் பாட்டுன்னு கத்துறேன். யாருமே வந்து தூக்கிறது கூட ஆள் இல்லாமல் போச்சு. ஒரு ஆட்டோக்காரன் கூப்பிட்டாங்க, ஆட்டோக்காரன் கூட ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள லேட் ஆச்சு. 2 வீலரில் போயிருக்காங்க சார். அந்த பள்ளத்தை இவங்க கவனிக்கும் போல பள்ளம் இருந்தோன்னு தெரியல. ஸோ தெரியாதனால அவங்க பள்ளத்தில் விட்டதுனால 2 பேருமே இப்போ பாதிப்பு. நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போது நாங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறோம், கேமராவில் கேஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் பார்க்கலாமே. அது எவ்வளோ நேரம் சார் ஆக போகுது? இப்போ இது வரைக்குமே அது இடித்த வண்டி எங்கே இருக்குன்னே தெரியல. தேடிட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்கே இருக்குன்னு தெரியல. பள்ளமும் இந்த மாதிரி இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டும் எரியல, கேமராவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி இல்லாத பட்டவங்க என்ன சார் பண்ண முடியும்? இதை வந்து கவர்மெண்ட் தான் சார் ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒருத்தர் மேலே நாங்கள் குறை சொல்ல முடியாது, டோட்டலாகவே எல்லார் மேலேயுமே குறை சொல்கிறோம். இன்னைக்கு அது எல்லாமே சரியாக இருந்தால் இந்த ஒரு உயிர் போயிருக்காது. இதற்கிடையே விபத்து ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த பெரும் பள்ளத்தை மாநகராட்சி ஊழியர்கள் இரவோடு இரவாக மூடியிருக்கின்றனர். ஆனால் சென்னையில் பல இடங்களில் இதுபோன்று சாலையில் பள்ளங்களும் குண்டும் குழியும் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மழைக்காலம் தொடங்க இருப்பதால் சாலைகளை முறையாக சீரமைத்து விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.